உணர்வெழுச்சியோடு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் என்னையூர் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்கு கேட்கும் விதமாக தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ரமேஷ் அவர்களே, அவருக்கு எல்லா விதமாக வழிகாட்டியாக இருந்து இந்த இடத்தில் அவருடைய பணியை பார்த்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மண்டல மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் எமது புரட்சி வாழ்த்துக்கள். உண்மையில் திருப்பூர் என்றால் அதிகப்படியாக வெளியில் பேசப்பட்ட ஒரு செய்தி பின்னலாடைகள், ஏற்றுமதி நிறுவனங்கள், இன்னும் சொல்ல போனால் நான் இருக்கின்ற ஊரில் இருந்து கூட பல குடும்பங்கள் இங்கு வந்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றது தஞ்சாவூர்ல இருந்து. அதன் பிறகு கட்சியின் ரீதியாக பேசும்பொழுது திருப்பூர் என்றால் வீரத்தமிழர் முன்னணி இருப்பதற்கு முன்னதாக இந்து முன்னணி அதிகமா இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே எனக்கு முன்பு பேசிய சகோதரன் அவர்கள் அதிகப்படியாக இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைத்து விட்டாரோ என்ற ஐயம் இருக்கின்றது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த உறுப்பினர்களை தவிர இந்த திருப்பூரிலே சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு எங்கும் ஆள் இல்லை என்பதை 2016 நான் கண்டவன். எதற்காக அப்படி என்றால், இதே திருப்பூரிலே நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி கிராம பூசாரிகள் மாநாடு ஒன்று ஒருங்கிணைத்தது. அந்த மாநாட்டை தடுக்கும் விதமாக 17 அமைப்புகளாக வெறும் 17 பேர் சேர்ந்து இந்த காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சரி, ஒரு அமைப்பு 17 அமைப்பு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, 17 பேர் இருக்கிறாங்களோ என்னமோ, 17,000 பேர் இருக்கிறாங்களோ என்னமோ இருந்தா எல்லாரையும் கூப்பிடுங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது காவல்துறை கூப்பிட்டாங்க. 17 பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல 3 பேர் தான் வந்தாங்க. என்னங்க 17 கம்ப்ளைண்ட்டுக்கு 3 பேர் வர்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க 3 பேர் தாங்க 17 அமைப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எப்படியாச்சும் இந்த நிகழ்ச்சியை தடை செய்திருங்க. அப்படிப்பட்டது நீங்க அதிகமா இல்லாத ஒரு பிம்பத்தை, எப்படி காற்றெடுத்த பலூனாக இருக்கின்ற பாரத பிரதமர் மோடி அவர்களை பலூனாகவே பார்த்து பிரம்மாண்டமான ஒரு பிம்பமாக கட்டமைத்து விட்டதோ இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள், எப்படி தர்க்க அறிவுகோடு சிறிதும் இல்லாத ஒரு மனிதனை அண்ணாமலையை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக பெரிய தலைவராக கட்டமைத்து விட்டதோ அதே போல நீங்கள் தயவு செய்து கட்டமைத்து விடாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் கட்டுத்தொகை கூட வாங்குவதற்கு வக்கற்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணில். உறுதியா நீங்க அதை பார்க்கலாம். இந்த திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் 4 முனை போட்டி. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இயங்குகின்ற அஇஅதிமுக கட்சி அருணாச்சலம் என்கின்ற ஒருத்தரை நிறுத்தி இருக்கின்றது. இரண்டாவது புறம் பாரதிய ஜனதா கட்சியின் அதனுடைய கூட்டணியும் சேர்ந்து ஐயா ஏபி முருகானந்தம் அவர்களை நிறுத்தி இருக்கின்றது. அடுத்த புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் ஐயா, அவர் பேர் என்ன இப்ப கூட சொன்னாங்களே, சுப்ராயன் தான் பார்த்து வந்தோம். கடந்த முறையும் அவர் தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். சிபிஐ அடைப்புக்குறியில எம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிபிஐ அடைப்புக்குறியில எம். அது என்ன தெரியுமா, எம் ஒரு சில இடத்துல பயன்படுத்துவாங்க, ஏன்னா நாங்க மார்க்சிசத்தை தூக்கி சுமக்கிறோம் அப்படின்னு. உண்மையிலேயே சிபிஐயினுடைய முழுமையான விரிவாக்கம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அல்ல எம் தோழர்களே, கமிஷன் பார்ட்டி ஆஃப் இந்தியா. கமிஷன் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு சில இடத்தில் அடைப்புக்குறியில் அந்த எம்ஐ போடுவது, அந்த மார்க்சிசத்தை போடுவது என்னவென்றால், நாங்கள் மார்க்சிசத்தை சவக்குழியில் அடைத்துவிட்டு கமிஷன் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் நாங்கள் இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான். இதை தாண்டி அவர்களுக்கு சித்தாந்த புரிதலோ அல்லது கம்யூனிச தத்துவமோ அல்லது மார்க்சிச தத்துவமோ எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவர்களுக்கு இங்கு சீட்டு. அவர்கள் கடந்த முறை இங்கு நின்று வென்றிருக்கிறார். 4வது இடத்தில் மானத்தமிழன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய அன்பு தங்கை சீதாலட்சுமி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். தம்பி கூட ஒருத்தர் பேசும் பொழுது, சீதாலட்சுமி அக்காவை நீங்க வெல்லணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை அண்ணன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு. உண்மையிலேயே அந்த நிர்பந்தம் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு கொடுக்கவில்லை, திருப்பூரில் இருக்கின்ற ஒவ்வொரு களப்பணியாளர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் தான் களத்தில் வெல்ல வேண்டும். சீதாலட்சுமி அக்கா அவர்களினுடைய வெற்றி இந்த மண்ணில் களப்பணி செய்கின்ற அவர்களின் வெற்றி என்பது அண்ணனுக்கு தெரியும். அதனாலதான் அந்த பொறுப்பு மிகு கடமையை உங்களை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க.
அந்த வெற்றி சற்றேறக்குறைய பாதியாவது உறுதிப்பட்டு விட்டது. மீதி இன்னும் 4 நாட்கள் பார்ப்போம் களத்துல என்ன நடக்குது. 2 நாட்களுக்கு முன்னதாக இங்க மிகப்பெரிய பரப்புரை. ஓட்டு கேட்க போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, ஓட்டு போட மாட்டேன்னு திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்காக கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய கமிஷன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அந்த வேட்பாளருக்காக தாக்குதல் நடத்தி இருக்குது. எது ஓட்டு கேட்க போன இடத்துல நீங்க கடந்த முறை நின்று வென்று என்ன செய்தீர்கள் என்று கேட்ட மக்களிடம் திராவிட முன்னேற்ற கழகம் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. அது அடுத்த பிரச்சனை. அப்படி என்றால் இங்கே இப்ப ஏபி முருகானந்தம் அவர்கள் காவல்துறையை எச்சரிக்கிறாரு, எங்களுடைய ஆட்சி அதிகாரம் வரும்பொழுது நீங்கள் எத்தனை நீதிமன்றம் எத்தனை தோற்று ஏறி இறங்க வேண்டும் என்று தெரியாது என்று. ஏன்னா எத்தனையோ தோற்று ஏறி இறங்கிய திருடர்களை இங்கே வேட்பாளராக நிறுத்தி இருப்பதால் அவர் காவலர்களையும் அவர்கள் பணி செய்கின்ற காவலர்களையும் அதே தோற்றில ஏறி இறங்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த நிலைமை. இந்த மண்ணில நீங்க ஒரு 4 முனை போட்டியில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு கூட்டணியை அமைத்திருக்கின்றது. இன்று ஐயா மருத்துவர் ராமதாஸ் பெற்ற ஐயா புதல்வன் அன்புமணி ராமதாஸ் திருப்பூர்ல பரப்புரை பண்ணாருன்னு இந்த பரப்புரையை நான் நேரடியா பார்க்க நேர்ந்தது. நேரடியான தொலைக்காட்சியில உண்மையிலேயே ஒப்பாரி வச்சுட்டாரு. ஒப்பாரி எப்படின்னா எப்படியாச்சும் காப்பாற்றணும், தேசத்தை காப்பாற்றணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்க. யாரு? ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பெற்ற அன்பு புதல்வன் அன்புமணி ராமதாஸ். எனக்கு இங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன வலிமை இருக்கு, பலகீனம் இருக்கு, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஆனால் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடம் நாம் கேட்கிற கேள்வி என்னவென்றால், இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுமைக்கும் வேட்பாளர்களை நிறுத்துகின்ற அந்த தைரியம் யாரால் வந்தது என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய கூட்டணியில் இருக்கின்றது என்கின்ற ஒற்றை தைரியம் தான். நீங்க கம்பராமாயணத்துல ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க. கம்பராமாயணத்துல வாலிக்கு முன்னாடி யாரும் நின்று போரிட்டாலும் தன்னுடைய பலத்தில் பாதியை வாலிக்கிட்ட கொடுக்கணும். அதனாலதான் ராமன் கூட யார் இவங்க தூக்கி சுமக்கிற ராமன் கூட முதுமுக அன்பு இருந்தான். அதே போல ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களே, நீங்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து உங்களுடைய பலம் முழுமைக்கும் இழந்து நிற்கிறீர்கள். அதனால் தான் உங்கள் புதல்வன் என்று ஒப்பாரி வைத்துவிட்டு எப்படியாச்சும் தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். தேசத்தை காப்புகின்ற ஒரு மோடியா? இதே ராமதாஸ் அவர்கள் கடந்த காலத்தில் மோடியை பற்றி பேசிய பேச்சுக்கள் இன்னும் இருக்கு. சரி, கடந்த காலத்தை மறந்துடுங்க. நிகழ்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்நிலையில் நின்று பேசுகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி கோருகின்ற ஒற்றை கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பிற்காக பலமுறை போராட்டத்தை நடத்தி பலமுறை சிறை சென்றவர்கள் நாங்கள் என்று. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிடம் அந்த இந்த கொள்கை இருக்கா? கூட்டணி இருக்குதா? ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இவரு ஒப்பாரி கேட்கிறாரு. அங்கு தருமபுரியில ராமதாஸ் அவர்கள் என்ன பாடுறாருன்னா தாலாட்டு பாடுறாரு. ஆறாரோ ஆடிறாரோன்னு அன்புமணி அவர்களுடைய மகளுக்கு வாக்கு செலுத்தும் போது ஒரு பக்கம் ஒப்பாரி, இன்னொரு பக்கம் தாலாட்டு. இதை செய்து கொண்டே அவர் இன்னொரு கருத்தையும் பதிவு செய்கிறார். அன்புக்குரியவர்களே, என்ன கருத்துன்னா, தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை நீங்கள் 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ விட்டுவிடாதீர்கள் என்று. உண்மைதான், விட்டுவிட மாட்டோம். ஆனால் அன்புமணி ராமதாஸ் மூலமாக ஐயா மருத்துவர் ராமதாசிடம் நாம கேட்கிற கேள்வி என்னன்னா, எங்களுடைய வாக்கை நாங்கள் 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ விட்டுக்கவில்லை. ஆனால் நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியிடம் விட்டீர்கள் சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணாமலை அவர்கள் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு, இந்த கூட்டணியில நீங்களே இடம்பெற்றுக் கொள்ளுங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி கோவை மண்டலம் இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறது போயிடுச்சு. நல்ல வேளை, நான் உண்மையிலேயே அந்த மாவட்ட செயலாளரினுடைய தன்மானத்தை நான் மதிக்கிறேன். இதே போல தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்கள் இது போன்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் வேலை செய்யவில்லை என்பதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அடுத்த முறை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைக்கும் பொழுது மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தை போட்டு உங்கள் கருத்துக்களை கேட்டுட்டு அப்புறமேலுக்கு வைப்பாரு. கமலாலயம் கிட்ட அறிவாலயம் தான். அறிவாலயமும் கமலாலயமும் உங்களுக்கு வேற இல்லை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா?
இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலம் என்னன்னு திராவிட கழகத்திட்ட கேட்கும் பொழுது 1.1% தாங்க அவங்களுடைய பலம். சரி, 1.1% பலத்தை கொண்ட அந்த பாரதிய ஜனதா கட்சியை தன்னுடைய நேர்நிகர் எதிரியாக எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைப்பதற்கான காரணம் என்ன? நீதான் 35% 50% வச்சிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். உனக்கு இணையான எதிரியாக இருக்கின்ற பலகாலமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் எதிர்த்தளத்தில் நிறுத்த வேண்டிய அவசியம் என்னவென்றால் அதுதான் திராவிட சூழ்ச்சி. அதாவது இந்த கோட்டில் அங்கிட்டு நீ விளையாடணும், இங்கிட்டு நான் விளையாடுறோம், இங்கிட்டு இருக்கிறவனோ இருக்க கூடாது. எவன் ஜெயிச்சாலும் சரி, எவன் ஜெயிச்சாலுக்குள்ள நம்மளுக்குள்ள கை கொடுத்துக்குவோம். நான் சொல்றேன், இந்த கூட்டத்தில் இருந்து ஐயா சுப்பராயன் அவர்களுக்கு வாக்குகளை சேகரிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரே ஒரு கேள்வியை வைக்கின்றேன். இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி 40 சீட்டை வெல்கின்றது என்றே வைத்துக் கொள்வோம். மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு 40 சீட்டு குறைகிறது என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவிக்குமா? தெரிவிக்காதுன்னு இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் என்ன, சுப்பராயன் வேற, இங்க இருக்கிற ஏபி முருகானந்தம் வேற, ரெண்டு பேரும் ஒரே ஆள். இந்த மண்ணுக்கு பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலேயேங்க பைத்தியம் பிடித்து அழகின்ற ஒருவனுக்கு அவனை அழகுபடுத்தி ஒரு இடத்தில் அமர வைத்து அவனுக்கு ஒருவேளை சோறு போட்டால் புண்ணியம் கிடைக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு நீங்கள் ஒரு ஓட்டை போட்டால் பாவம் தான் கிடைக்கும். உண்மையிலேயே பாவம் கிடைக்கும். ஏனென்றால் வட மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த மாநிலத்திற்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவன் நிலைமை என்னன்னு பாருங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மணிப்பூர் போல உங்கள் வீட்டு பிள்ளைகள், உங்கள் சகோதரிகள், உங்கள் தாய்மார்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு நடுவீதியிலே சுட்டுக் கொல்லப்படுவது உங்களுக்கு சரி என்று அர்த்தம். இல்லாவிட்டால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை ரோட்ல கிடக்கிற சாணம் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு போயிடுங்க. சாணம் கூட பயன்படும், ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி பயன்படாது. நான் இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்ட் ஐயாவுக்கு 75 வயசு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில ரொம்ப காலமா இருக்கிறவர்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கொள்கையை இந்த இடத்தில் முன்னிறுத்தி நீங்க ஓட்டு கேட்க போறீங்க? நான் சொல்றேன், இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா கம்யூனிஸ்ட் கட்சி ராகுல் காந்தியோட சேர்ந்து போய் ஓட்டு கேட்கும். இதே கம்யூனிஸ்ட் கட்சி ராகுல் காந்தி நிற்கின்ற வயநாட்டுல எதிர்த்தளத்து நிக்குது. என்னடா, தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி, கேரளாவில் ஒரு கூட்டணி, மேற்கு வங்காளத்தில் ஒரு கூட்டணி, இதுக்கு பேர் இந்தியா கூட்டணி. இதற்கு தலைவர் இந்தியாவை காப்பாற்ற வாருங்கள்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூப்பிடுறாரு. உண்மையிலேயேங்க இந்த நாடு விஜயகாந்த் ஒருத்தர் இருந்தார். விஜயகாந்த் 80 சீட்டை ஜெயிச்சு ஒரு முதல் எதிர்கட்சி தலைவர்ங்கிற நிலைமைக்கு கூட போனார். அவரிடம் கூட முதல்வர் பதவி போயிருந்தா கூட அசிங்கப்படக்கூடாத ஒரு நிலைமையில நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மு.க. ஸ்டாலினிடம் முதல்வர் பதவி போனதுதான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய கௌரவ குறைச்சு. ஏன் சொல்றேன்னா, அவரு விஜயகாந்த் ஒரு நேர்காணல்ல உளறி கூட பேசுவாரு, ஆனா நெஞ்சில பட்டதை நேரா பேசுவாரு, துண்டுச்சீட்டு இல்லாம பேசுவாரு. ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் துண்டுச்சீட்டு இல்லாமல் பேசுவாரா? ஒரு மாநிலத்தின் முதல்வர், அறிவாயுதம் படைத்த, அறிவுகள் பல நிறைந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் தெரிவு செய்த ஒருவர் துண்டுச்சீட்டு இல்லாமல் பேச முடியாது என்றால் அதை விட அந்த தலைவரை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இழிநிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ உதயநிதி ஸ்டாலின், அதுதான் ஒருத்தன் செங்க கல்ல காமிச்சான் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. நானாலும் கல்ல தான் காமிச்சேன், நீங்க பல்ல காமிக்கிறீங்க அப்படின்னு இவரு சொல்றாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அவரு செங்கக்கல்ல காமிச்சு. உண்மையிலேயே செங்கக்கல்லும் எடப்பாடி பழனிசாமி பல்லும் தான் இன்னைக்கு தேசிய பிரச்சனையா? செங்கக்கல்லும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பல்லும் தான் இன்று தேசிய பிரச்சனையா? அப்ப இவர்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு கருத்தும் இல்லை. இன்னைக்கு ஒரு முக்கியமான கருத்து நான் இதை சொல்றேன், அவசியமா சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு தேர்தலுக்காக ஆதரவு கோரி சென்னையில் இருக்கின்ற முக்கியமான ஒரு பாதிரியாரை போய் சந்திக்க போறாங்க. வட சென்னை வேட்பாளரு, மத்திய சென்னை வேட்பாளரு, தென் சென்னை வேட்பாளரு. மத்திய சென்னை வேட்பாளராக இருக்கின்ற தயாநிதி மாறனுடைய தேர்தலுடைய அமைச்சர் மருத்துவர் மருத்துவர்
சுப்பிரமணியம் அவர் கூட்டிட்டு போறாரு. இவங்க தென் சென்னை வேட்பாளராக இருக்கின்ற அக்கா அவர்களை கூட்டிட்டு சேகர் பாபு போறாருங்க. 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. இது தெரியாம எவனோ படம் பிடிச்சிட்டா இன்னைக்கு வந்துருச்சு, டிவியில வேணா பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, தயாநிதி மாறன் அவங்கள பார்த்து, பெண் வேட்பாளரை பார்த்து, நீங்க எப்படி இவ்வளோ நாளை சுற்றுப்பயணம் செஞ்சு வெயில்ல கருக்காம ஓட்டு கேட்கறீங்க அப்படின்னு தயாநிதி மாறன் அவங்களை கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, பாருங்க என் தோல் கருத்து இருக்கு, நான் வெயில்ல தான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஐயோ கேமரா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்குள்ள சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு என்னன்னா, வெயில்ல கருக்காம வேலை செய்யறது எப்படின்னு நம்ம மாநகர மேயர் ஐயா அம்மா பிரியா இருக்கிறாங்கல்ல, பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாரு. அதன் பிறகு பாதிரியார் வர்றாரு. 2-3 வேட்பாளர்களும் அவர்களுடைய மரியாதையை செலுத்துறாங்க, சாமியை போடுறாங்க. உண்மையிலேயே இந்த பாதிரியார் என்ன நினைச்சிருப்பாரு, பாவத்தை செய்கிறோமோ அப்படின்னு தான் நினைச்சிருப்பாரு. சேகர் பாபு சொல்றாரு, இன்னும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தாங்க ஐயா இருக்கு, தேர்தலுக்கு இன்னும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு, அதனால இந்த சால்வையை போடுறோம். அவர்கள் சொல்ல வருவது என்ன அப்படி என்றால், இன்னும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு, உங்கள் திருச்சபையில் கூடுகின்றவர்களுக்கு நீங்கள் கட்டாயம் சொல்லி அனுப்புங்கள், மத்திய சென்னையிலேயோ வட சென்னையிலேயோ அல்லது தென் சென்னையிலேயோ எங்களுடைய வேட்பாளர்களை ஆதரிக்க சொல்லி அனுப்புங்கள் என்று அங்க போய் சொல்றான். அதுல யாரு, சேகர் பாபு சொல்றான். அவர் நான் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறேன், அன்பு உரையர்களே, கிறிஸ்தவர்களினுடைய நல விரும்பியாக பாதிரிமார் இருக்கும் பொழுது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகாரத்தில் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதற்காக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் பாராளுமன்றத்தில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம் என்று இவர்கள் பேசியிருந்தால் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் மீது நலனில் இருக்கிறார்கள், அதனால் ஆதரவு கோருகிறார்கள் என்று அர்த்தம். அங்க போய் வெயில்ல கருக்காம பிரச்சாரம் பண்ணுவது எப்படி என்று பேசிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை வருது மறந்துடாதீங்க என்று சொல்வது நக்கி பிழைப்பது அல்லவா? அப்படிதான் இங்கிட்டு ஒரு பக்கம் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியும் தான் இஸ்லாமியர்களுக்கான எதிர்காலம் என்று ஒரு பக்கம் உண்மையிலே எங்க பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்தவத்திற்கு, இஸ்லாத்திற்கு, தமிழினுடைய மறைக்கு எதிராக நின்று மத அரசியல் பண்ணுவது உண்மை. அதற்கு எதிராக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தன்னுடைய வாக்குகளை செலுத்த வேண்டியது உண்மை. ஆனால் அந்த வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் செலுத்த வேண்டும் என்று எப்படி முடிவு பண்றீங்க? அப்ப நானும் நம்ம முருகேன்னு சொன்ன இடத்துல அவர் ராமேன்னு சொன்னான். ஆனா இவன் இருக்கிறானே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன், ராமனும் இல்ல, முருகனும் இல்ல, கடவுளே இல்ல, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்ற கோஷத்தை வைத்தவனுக்கு கடவுளுக்கு 6 கால பூஜை செய்கிறவர்களும், கடவுளுக்கு தொழுகை நடத்துகிறவர்களும், கடவுளை வைத்து திருப்பணி செய்கிறவர்களும் எப்படி வாக்கு செலுத்துவது? கடவுளுக்கு எதிரானதா? ஆகாத. கிறிஸ்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவது எப்படி மோசமானது என்றால், கடவுளே இல்லை என்ற சொல்லுகின்ற தத்துவத்திற்கு வாக்கு செலுத்துவது ஒப்பானதாகும். இன்னும் சொல்றாங்க கொச்சையா. ஐயா பெரியார் அவர்கள் என்ன கிறிஸ்தவத்தை பத்தி பேசியிருக்கிறார்னா, இயேசு பிறந்தார், இயேசுவினுடைய தாய் ஆணோடு சேராமலே, அதாவது கற்பம் தரித்து பிறந்தார் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தந்தை பெரியார், இவங்க சொல்ற தந்தை பெரியார் சொன்னது என்ன, அது எப்படிடா ஆணோடு சேராமலே பிள்ளை பெற்பார்கள், இப்படிதான் கிறிஸ்தவம் சொல்லி இருக்கிறது என்றால் அது பகுத்தறிவுக்கு எதிரானது என்று கிறிஸ்தவ மதத்தை சாடியவர் பெரியார். அந்த பெரியாரினுடைய படத்தை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணியும் ஓட்டு கேட்டு வருகிறது. அதற்கு நீங்கள் பாதிரியார்கள் பரிந்துரையோடு கிறிஸ்தவர்கள் வாக்கு செலுத்துவது உங்களுடைய இறை நம்பிக்கைக்கு எதிரானது, உங்கள் இறை செயலுக்கு எதிரானது, உங்கள் இறைவனுக்கே எதிரானது. இன்னொரு பக்கம் 286 அது என்ன செவுத்துல எழுதி வச்சிருக்கிறீங்க, இந்த நம்பருக்கு போன் போட்டா அல்லாஹ் எடுப்பாங்களா என்று பேசியது பெரியார். இப்படிப்பட்ட உங்கள் மதத்தை, உங்கள் மதத்தின் நம்பிக்கையை, உங்கள் மதத்தினுடைய சித்தாந்தத்தை கொச்சைப்படுத்திய பெரியாரை மூலவராக வைத்து நகர்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால், என் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, உங்களுடைய அல்லாவுக்கு எதிராக, நீங்கள் வணங்குகின்ற இறைக்கு எதிராக வாக்கு செலுத்துகிறீர்கள். உங்களுடைய மறுமையில் உங்களுக்கு மன்னிப்பு உண்டா என்பதை தனியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி. உண்மையிலேயே நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு செய்து விட்டு என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். பேச்சாளர்கள் அக்கெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. செல்லுகின்ற இடமெல்லாம்
தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், நான் 22,000 புத்தகங்களை படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று பதிவு செய்தார். இன்றைய தேதிப்படி திரு அண்ணாமலை அவர்களினுடைய வயது 39. ஒரு மனிதன் 39 வயதிற்குள் 22,000 புத்தகங்களை படித்திருக்க முடியுமா என்கின்ற வியப்பு எனக்கும் இருந்தது, எல்லாருக்கும் இருந்திருக்கணும். அந்த செய்தியாளர்கள் பேட்டிய கேட்டவங்களுக்கும் இருந்திருக்கணும், மடக்கி கேட்டிருக்கணும். அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. செய்தியாளர்களை பொறுத்தவரையும் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஏதாச்சும் பேட்டி கொடுத்தா மறு கேள்வி கேட்பாங்க. பாரதிய ஜனதாவோ திராவிட முன்னேற்ற கழகமோ பேட்டி கொடுத்தா மறு கேள்வி கேட்கறது இல்லை. இவர் எப்படியே சொல்லிவிட்டார், 22,000 புத்தகங்களை படித்தவன் என்று சொல்லிவிட்டார். வீட்டுக்கு சென்றார். திரு அண்ணாமலை அவர்களுடைய மனைவி, கல்யாணம் பண்ணதிலிருந்து கூடவே இருக்கிறேனே செவ்வால, நீ புத்தகம் படிச்சு நான் பார்த்ததே இல்லையே, இதற்கு இடையில எப்படியா 22,000 புத்தகங்களை படிச்ச அப்படின்னு கேட்டவனே, ஊர் உலகம் எல்லாம் பொய் சொல்ற கணவன் கொண்டாடிட்டு பொய் சொல்ல முடியாது, அது எழுதப்படாத விதி. இல்ல உன்கிட்ட போய் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு போய் ஒரு மர பீரோவை திறந்து ஒரே ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து, இங்க பாரு, 22,000 புத்தகங்களை படிப்பது எப்படி என்ற ஒற்றை புத்தகத்தை நான் படித்து விட்டேன், அதனால் 22,000 புத்தகங்களை நான் படித்து விட்டேன். இதுதாங்க அண்ணாமலையினுடைய அறிவு, இதுதான் அண்ணாமலையினுடைய அறிவு. இந்த அறிவை கடன் வாங்கிதான் பாரத பிரதமர் மோடி அவர்கள், நான் இப்பொழுது கச்சத்தீவை மீட்பேன், இதுவரை நான் 10 வருடம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது அந்த தீவு குறித்து எனக்கு எதுவும் தெரியாது, அண்ணாமலை அவர்கள் ஆட்சியில் போட்டு கேட்ட பிறகுதான் எனக்கு அந்த தீவு பற்றி தெரியும், அதனால் இந்த தேர்தல் அறிக்கையில் நான் கச்சத்தீவை மீட்பேன் என்று தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறார். நான் என்ன சொல்றேன், கை நீட்டி பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வா அந்த கோப்புகளை என்று சொன்னால் 1000 IAS வந்து கச்சத்தீவை பத்தி கொடுக்கிறதுக்கு வரிசையில இருப்பாங்க. ஆனாலும் முழு பூசணிக்காய் சோகத்தில் மதிரைப்பதற்கு பதிலாக அண்ணாமலையை கொண்டு வந்து நிறுத்துறார். இதுக்கு காரணம் என்னவென்றால், நான் என்ன சொல்றேன், அண்ணாமலைக்கு அறிவு இருக்கு, பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அறிவில்லை என்றால், பாரத பிரதமர் வேட்பாளராக அண்ணாமலையை முன்னிறுத்திட்டு போங்க, எதுக்கு நீங்களே நிக்கிறீங்க? அப்ப இது போல இருக்குங்க. தயவு செய்து இந்த எடப்பாடி அவர்களை நீங்க பார்க்கலாம். இப்பெல்லாம் நாங்கள் அண்ணாமலையிலிருந்து போயிருந்தோம், நாங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மீண்டுட்டோம், தயவு செய்து இதெல்லாம் நம்பிடாதீங்க. உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சி, நீங்கள் ஆதரிக்க வேண்டிய ஒற்றை சின்னம் ஒளிவாங்கி என்கின்ற மைக். இந்த ஒளிவாங்கி என்கின்ற மைக்கு கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. உலகத்தில் உள்ள எத்தனையோ புரட்சியாளர்கள் நீங்கள் பட்டியல் எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லா புரட்சியாளர்களும் மக்களை சந்திப்பதற்கு முன்னதாக அவர்கள் சந்தித்த ஒற்றை கருவி இந்த ஒளிவாங்கி என்கின்ற மைக். அமெரிக்க தேசத்தில் மிகப்பெரிய விடுதலை வீரனாக கண்டறியப்பட்ட மார்ட்டின் லூதர் கிங், அமெரிக்காவின் தெருக்களிலே ஒரு கருப்பின பெண்மணி பாதிக்கப்படுகிறார். பேருந்துல ஒரு வெள்ளைக்கார பெண்மணிக்கு அவருக்கு இருக்க கொடுக்கல, பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் வழங்கப்படுகிறது. இந்த செய்தியை மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் கேட்கிறார், ஒரு அறிவிப்பு விடுகிறார், இன்ன தேதியில் இன்ன நேரத்தில் இந்த இடத்தில் இந்த கருப்பின பெண்மணிக்கு நியாயம் கோருகிறவர்கள் ஒன்று கூடுங்கள் என்கிறார். அந்த சதுக்கத்தில் சற்றேறக்குறைய 10 லட்சம் கருப்பின மக்கள் ஒன்று கூடினார்கள். அன்று ஒன்று கூடி அந்த மக்கள் முன்னே ஒளிவாங்கி என்கின்ற பேராயுதம் கொண்டு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை கடத்தினார் மார்ட்டின் லூதர் கிங். அதுக்கு முன்னாடி வரலையா ஒரு பாதிரிமார். அதன் பிறகு கருப்பின விடுதலை போராட்டத்தினுடைய ஈடு இணையற்ற வீரன். இதுதான் வரலாறு. அந்த வீரனை ஒளிவாங்கியது ஒளிவாங்கி என்கின்ற மைக். இன்னும் சொல்ல போனால் தமிழீழத்திலே சற்றேறக்குறைய 30 வருடம் போராட்டத்தை நடத்திய நமது தமிழீழ தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வருடாந்திரம் ஒரு முறை இந்த ஒளிவாங்கி என்கின்ற மைக்கை சந்திப்பார். ஏனென்றால் கடந்த காலத்தில் நாம் செய்த சாதனைகளையும் எதிர்காலத்தில் நாம் கடத்தவிருக்கின்ற அந்த ஆன்ம பலத்தையும் ஒரு சேர இணைப்பதற்காக அதை பயன்படுத்தினார். இதே போலதான் 2009 திரைப்பட இயக்குனராக சமூக செயல்பாட்டாளராக இருந்த ஒரு இளைஞனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. ஈழத்தில் கொன்றளிக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு எதிராக தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் இயக்குனர் சங்கம் நடத்திய ஒரு கூட்டம் என்கின்ற ஒரு பெருங்கூட்டம் கிடைத்தது. அந்த கூட்டத்தில் சீமான் என்கின்ற ஒரு இயக்குனர் சமூக செயல்பாட்டாளர் முழங்கினார். தன் உள்ளத்தில் இருக்கின்ற அத்தனை ஈழ உணர்வுகளையும் ஒளிவாங்கி மைக் என்கின்ற சாதனத்தின் மூலமாக கடத்தினார். உலகத்தின் பட்டி தொட்டி எங்கும் அது பரவுச்சு.
அந்த பறவின் விரிசல் தான் தமிழகத்தின் 3வது பெரிய கட்சி. தேர்தல் களத்தில் தமிழகத்தின் முதல் பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு பெரிய கட்சி உருவாக்கி இருக்கு. மறந்துட்டாங்க. நீங்க சின்ன இதெல்லாம் விடுங்க. ஒரு சேலத்துல ஆளரவமற்ற ஒரு இடத்துல ஓட்டு கேட்கறதுக்கு போயிருக்கோம். அம்மா கொஞ்ச நாள் தண்ணி கொடுங்க, ஒரு முடக்கு தண்ணி கொடுங்கன்னு வாங்கி குடிக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி கொடியை பார்க்குது, இதெல்லாம் பார்க்குது. பார்த்த பிறகு உங்க சின்ன மைக்கு தானே, யாரு அந்த அம்மா செல்போனையே பார்த்திருக்காது எல்லாமே. அப்போ பட்டி தொட்டி எங்கும் சீமான் என்கின்ற ஒற்றை பெருநெருப்பு நமது சின்னத்தையும் நமது தமிழ் தேசிய எண்ணத்தையும் கொண்டு போய் விதைத்து விட்டது. நீங்கள் அறுவடை செய்வது மட்டும்தான் பாக்கி. அதனால உறுதியா களமாடுங்கள். இன்னும் நமக்கு கையில் 6 நாள் இருக்கு. இன்னும் கையில் 6 அஸ்திரங்கள் இருக்கு. பிரம்மாஸ்திரம் 6 அஸ்திரத்தையும் பிரம்மாஸ்திரமாக மாற்றி களத்தில் களமாடுங்கள். அக்கா சீதாலட்சுமி அவர்கள் தன்னுடைய இந்த சின்னத்துல இந்த தொகுதியில நிக்கிறாங்க. ஒரு பெருமிதம் இருக்கு தெரியுமா? அக்கா ரொம்ப இலக்கியம் பேசுவாங்க, பயங்கரமா இலக்கியம் பேசுவாங்க. அவங்கள ஆன்னு பார்த்து நல்லா கேட்டு பேசிட்டேன். அந்த இலக்கியத்தோடு பாராளுமன்றத்தில் தான் அணிந்திருக்கின்ற சால்வையில் ஒரு பக்கம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களினுடைய படமும், இன்னொரு பக்கம் அவரை உணர்வெழுச்சியாக கட்டியமைத்து செந்தமிழன் சீமான் அவர்களுடைய படத்தையும் பொறித்துவிட்டு அந்த பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சு முழங்குவாங்க இல்லையா, நீ நானும் செத்தாலும் மோட்சம். அந்த நிகழ்வை கண்ணால கண்டுட்டு நீ நானும் செத்தாலும் மோட்சம், அதற்காக உழையுங்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.